ஜீவனை கண்டடைதல். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். நீதிமொழிகள் 8:35. நண்பர்களான நரியையும் கழுதை புலியையும் அழைத்து கொண்டு சிங்கம் வேட்டைக்கு சென்றது. கிடைக்கப்பெற்ற விலங்குகளை பங்கு வைக்கும்படி கழுதை புலியிடம் சொன்னது சிங்கம். அது 3ஆக பங்கு வைத்தது. ஒரு பகுதியை சிங்கத்தின் முன் வைத்தது. கோபப்பட்ட சிங்கம் அதன் கதையை தீர்த்தது. பின்பு நரியிடம் பங்கு வைக்க சொன்னது. நரி 3ஆக பங்கு வைத்து 2 பாகங்களை சிங்கத்திற்கு கொடுத்தது. மகிழ்ந்த சிங்கம், இப்படி பங்கு வைக்க எப்படி படித்தாய் என்று கேட்டது. அதற்கு நரி, எல்லாம் இந்த கழுதை புலியிடம் இருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன் என்றது. சூழலை அறிந்து அதற்கேற்ப பொருந்தி வாழ ஞானம் மிக அவசியம். அப்படி ஞானமாய் வாழ்க்கையில் செயல்படும்போது பலசாலி மட்டுமன்று புத்திசாலியும் பாதுகாக்கப்படுகின்றனர். ஞானம் ஜீவனை தரும் என்பது விளக்கப்பட்டுள்ளது. பிரசங்கி 7:12 இவ்வாறாக சொல்கின்றது: ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு வாழ்வு தரும். இந்த உலகில் பணம் நமக்கு ஓரளவுதான் பாதுகாப்பு தரும். ஆனால் தெய்வீக ஞானமோ உண்மையான பாதுகாப்பை, நல்வாழ்வை எல்லா நேரத்திலும் கொடுக்கும். மனித வாழ்வை முழுமையாகவும் நிறைவாகவும் வாழ்வதற்கு இறை ஞானம் அவசியம். இன்றைய மானிடர் பணத்தையும் தொழில்நுட்பத்தையும் மட்டும் பயன்படுத்தி நிறைவான வாழ்வு வாழ முயற்சிக்கின்றனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வாழ்வின் பிரச்சனைகளுக்கு பணம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை மட்டும் பயன்படுத்தி கொடுக்கப்படும் தீர்வுகள் சரியான தீர்வுகளாக அமைவது கிடையாது. மாறாக வாழ்வையும் வாழ்வின் பிரச்சனைகளையும் இறை ஞானத்தோடு அணுகும்போதுதான் கொடுக்கப்படும் தீர்வுகள் சரியான தீர்வுகளாக அமைகின்றன. இத்தகைய மேலான ஞானத்தை அடைவதே நமது வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். ஞானத்தை நம்மால் காண முடியாது. பல நேரங்களில் காணக்கூடியவற்றை நோக்கியே நம் மனம் ஓடுகின்றது. காண்பவை நிலையற்றவை, காணாதவையோ நிலையானவை. ஞானத்தை நம்மால் காண முடியாது, ஆயினும் அது நமக்கு நீடித்த வாழ்வை தருகின்றது. எனவே ஞானத்தை கண்டடைய நம் தேடலை தொடர்வோம். ஜெபம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் இறை அச்சத்துடன் வாழ்ந்து ஞானத்தை பெற்று பிறருக்கு சான்றாக வாழ எங்களை வழிநடத்தும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.